ஃபர்ஸ்ட் டைம் அமிர்தில நடக்கும்போது அப்படி சொன்னாரு. செகண்ட் டைம் வந்து அவர் வந்து ஒரு ட்ரக் கன்சியூம் பண்ற பெர்சன். ட்ரக்னா அந்த போதைப் பொருள் கஞ்சாலாம் இருக்கு. இது உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு? எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. இப்போ இந்த சென்ஸ் பிஃபோர் மேரேஜ். பிகாஸ் அவர் வந்து விஜய் ஸ்ரீல ஏன்னா இப்போ நீங்க டே அண்ட் நைட் வந்துட்டு கன்டினியூஸா பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போலாம் வந்துட்டு ஒரு டைம் கூட அவர் இந்த மாரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, இல்ல யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு எதுவும் அவரு சொன்னது எங்கேயோ இல்லையா? இருந்து மொபைல்ல தானே பேசுறாரு. அவரு எல்லாமே என்கிட்ட உண்மையே சொல்லல. நெறைய பொய் சொல்லி தான் பேசியிருக்காரு. அவர் ஆல்ரெடி இன்னொரு பொண்ண லவ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எனக்கு உங்ககிட்ட பேசும்போதேவா? என்கிட்ட பேசும்போது இன்னொரு பொண்ண லவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, நெறைய பொண்ணு இந்த மாரி மூவிக்கு கூட்டிட்டு போறது, கப்பிள் சீட் புக் பண்றது, லாஸ்ட் ஐ மீன் அந்த கார்னர் சீட் புக் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஒரு பேட் டச் பண்றது. அது அவரு என்ஜாய் பண்ணிட்டு அந்த பல மாரிலாம் பெண்கள் கூடயும் கான்டாக்ட்ல இருந்திருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு? எப்போ அவர் அப்போஸ் பண்ணி நான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும்னு அவரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும், ஐ மீன் வெளிய போய் மத்தவங்க கிட்ட சொல்றதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சேனோ, Instagramல எங்களுக்கு மேரேஜ் ஆனத போஸ்ட் பண்றேனோ, அப்ப எல்லா கேர்ல்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. "உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா?" சரி, ஓகே. இந்த மாதிரி அம்மா கிட்ட சொல்றீங்க. இதெல்லாம் எப்போ கல்யாணம் வரைக்கும் போச்சு? அது ஒரு பெரிய ஸ்டோரி. அதுக்கு முன்னாடியுமே அவன் ஒரு நெறைய தப்பு பண்ணியிருக்கான். அதாவது இந்த விஜய் ஸ்ரீல வந்து எனக்கு அந்த ட்ரக்ஸ் குடுத்து தான் ஆமா, வீடியோ எடுத்தான்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு ஆக்சுவலி? விஜய் ஸ்ரீ லாட்ஜ்ல வந்து ட்ரக்ஸ் குடுத்து ஐ மீன் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஃபேண்டா பாட்டில். ஓகே. அத ஃபேண்டால மிக்ஸ் பண்ணிட்டு, அவனும் ஒரு ஜூஸ் குடிச்சான். எனக்கும் குடுத்தான். நானுமே குடிச்சேன். கொஞ்ச நேரம் எனக்கு கான்ஷியஸா என்ன நடக்குது அதெல்லாம் நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா லைட்டா ஃபுட் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நார்மலா தான் இருந்துட்டேன். அப்புறம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். அதுக்கப்புறமா எனக்கு கான்ஷியஸே இல்ல. இட்ஸ் அரவுண்ட் ஒரு 8:00 ஆயிடுச்சு நைட்டு. அப்பதான் நான் எந்திச்சு என்னோட மொபைல் பார்க்குறேன். இட் வாஸ் 8:00. நான் இவ்ளோ நேரம் இருந்திருக்கேன் நான் இங்க. நான் வீட்டுக்கு போணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அப்ப நீங்க குடிச்ச ஃபேண்டால உங்களுக்கே தெரியாம ட்ரக்ஸ் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான். அப்ப எனக்கு தெரியாது அதுல ட்ரக் இருக்குன்ட்டு. நான் நெனச்சேன் நான் என்ன அறியாம நான் தூங்கிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓ! அப்போ உங்களுக்கு தெரியாதா? ஆமா. அப்பவே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 4 5 டைம்ஸுமே அத ரிப்பீட் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்பயும் தெரியாது. ஒன்ஸ் நான் அவன் மொபைல்ல எப்ப இந்த வீடியோ பார்க்குறேனோ, எனக்கு அப்பதான் தெரியுது நான் எவ்ளோ அன்கான்ஷியஸா அந்த வீடியோல பேசியிருக்கேன். லைக் அந்த வீடியோல என்ன நானே பார்க்குறப்ப அவ ஒரு "எதுக்கு இப்படிலாம் இவ்ளோ கேவலமா எடுத்து வச்சிருக்கே நீ?" அப்படின்னு சொல்லிட்டு. "இதுல என்ன ஒரு கேவலம் பார்த்துட்ட நீ? எனக்கு புடிச்சு நான் ரசிச்சு தானே எடுத்தேன். அ எனக்கு சொல்லவே இல்ல. எனக்கு தெரியாம எடுக்கிறது அது எவ்ளோ பெரிய தப்புன்னு உனக்கு தோணலையா? ஒரு பொண்ணு அவளோட பாடிய அவங்க அம்மா கிட்ட கூட காமிக்க மாட்டா ஒரு ஏஜ்க்கு அப்புறம். உன்ன நம்பி உன்கிட்ட காமிக்கிறான்னா, அது ஒரு வீடியோ எடுத்து இப்படிதான் பண்ணுவியா? அப்யூஸ் பண்ற நீ. இத டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நீ அவ்ளோலாம் ஓவரா சீன் போடுற மாரிலாம் எடுத்துக்காத. நான் வந்து இத எனக்கு புடிச்சிருக்கு. நான் உன்ன மிஸ் பண்ற டைம்ல நான் அத பார்க்கணுன்றதுக்காக தான் எடுத்து வச்சேன். அப்படின்னு அத சொல்லி அத டைவர்ட் பண்ணேன்.